ஆந்திராவில் இருந்து பிரிக்கப்பட்ட தெலங்கானா நாளை முதல் தனி மாநிலமாக செயல்பட உள்ளது. நாட்டின் 29வது மாநிலமான தெலங்கானாவின் முதலமைச்சராக தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் நாளை மதியம் பொறுப்பேற்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் சந்திரசேகர ராவிற்கு ஆளுநர் நரசிம்மன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். புதிய மாநிலத்தில் சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த ஒருவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று சந்திரசேகர ராவ் வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் எம்எல்சி முகமது அலி என்பவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் பிரதமர் நரேந்திர மோடி தெலங்கானா உதயமாகும் விழாவிற்கு அழைக்கப்பட மாட்டார் என தகவல்கள் வெளியாகின. இதனை மறுத்துள்ள தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தெலங்கானா உதயமானதை கொண்டாடும் விழாவிற்கு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இந்த மாத மத்தியில் மாநிலத்தின் உதய விழா நடைபெறும் என்றும் அந்த கட்சி கூறியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் சீமாந்திரா மற்றும் தெலங்கானா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது. 119 இடங்களை கொண்ட தெலங்கானா சட்டப்பேரவையில் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி புதிய மாநிலத்தில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது.